திராவிடர் தமிழர் கட்சியினுடைய மாநாடு. பொதுவாக இங்கே பேசும்போது எல்லா நிர்வாகிகளும் சுட்டி காட்டியதைப் போல் கொஞ்சம் வஉசி பார்க்கில் மாநாடுனா எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க. பெரிய இடமா இருக்கே, நம்ம இதற்கான மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை நம்மால் செய்ய முடியுமா என்று அரசியல் இயக்கங்கள் யோசித்து செயல்படக்கூடிய சூழலில் அன்பிற்குரிய அண்ணன் திரு வெண்மணி அவர்கள் நிச்சயம் இந்த வஉசி பார்க்கில் நாங்கள் மாநாட்டை நடத்துவோம், அது வெற்றி மாநாடாக அமையும் என்ற உறுதியோடு மிக எழுச்சியோடு இந்த மாநாட்டை வடிவமைத்து திட்டமிட்டு மிக சிறப்பாக செய்திருக்கின்றார். எனவே அன்பிற்குரிய அண்ணன் திரு வெண்மணி அவர்களுக்கு எனது சார்பாகவும் மேடையிலும் மேடைக்கு முன்பாகவும் இருக்கக்கூடிய அத்துணை பெரியவர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றிகளையும் இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பொதுவாக ஒரே ஒரு கருத்து, எந்த இடத்திலும் யாரிடத்திலும் அதிர்ந்து பேசாதவர் அண்ணன் திரு வெண்மணி அவர்கள். நான் பார்த்தவர்களில் பார்க்க வரும்போது கொஞ்சம் கூட்டமாக இருந்தால் இல்லைன்னா நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படிம்பார். இல்லை நான் பார்த்தே ஆகணும், சொல்லி ஆகணும் அப்படிங்கலாம் இல்லாமல் நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். இல்லை பார்க்க வர்றது கேட்டால் கூட நீங்கள் எப்போயாவது நேரம் இருக்கும்போது சொல்லுங்கள், நான் கொஞ்சம் பார்க்குறேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவார். அவருடைய வயதிற்கு அவருடைய உழைப்பிற்கு குறிப்பாக இந்த திராவிடர் தமிழர் கட்சியை பொறுத்தவரை ஏறத்தாழ 7 ஆண்டுகளை கடந்து 8ஆம் ஆண்டிலே பயணித்து கொண்டிருக்கின்றது. மே 27ஆம் தேதி தொடங்கிய திராவிடர் தமிழர் கட்சியை தொடர்ந்து பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலேயும் இளைஞர்களை, பெரியவர்களை, சகோதரிகளை ஒருங்கிணைத்து இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். நானும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் இங்கே பேசி கொண்டிருந்த பொழுது பொதுவாக இந்த மாநாடு என்பது நடத்துவதற்கே சிலர் யோசிக்கக்கூடிய சூழலில் இந்த மாநாட்டை சிறப்பாக செய்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் அவரிடத்தில் சொன்னேன், நடத்தக்கூடிய மாநாடு நம்முடைய தலைவர் மாண்பு முதலமைச்சர்கள் மீண்டும் 2வது முறையாக ஆட்சி பொறுப்பை ஏற்றிட வேண்டும் என்பதற்காக நடத்தக்கூடிய மாநாடு என்று சொன்னேன். ஆக இந்த மாநாட்டை பொறுத்தவரை இங்கே இருக்கிறவங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு சந்தேகம் வரலாம், அவர்களுடைய மனதிலே இருக்கலாம். அண்ணன் வெண்மணி அண்ணன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலை போட்டியிட்டு சட்டமன்றத்திற்கு செல்வதற்கான முயற்சியா, அல்லது பல்வேறு அமைப்புகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவுகளை தருகின்றோமே, அவர்களுக்கு மாநாடுகளை நடத்துகின்றோமே, இவர்கள் எல்லோருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்குமா என்ற சந்தேகம் எழலாம். நிச்சயம் இந்த மேடையின் மூலமாக ஒரு உறுதியை சொல்கின்றேன். கடந்த முறை அவிநாசி தொகுதியிலே ஐயா அதியமான் அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் சரிவர நம்மால் பயன்படுத்த முடியவில்லை. இந்த முறை நிச்சயமாக உங்கள் குரல் சட்டமன்றத்தில் ஒலிப்பதற்கு நம்முடைய முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்து செல்வோம், சொல்வோம் என்ற உறுதியை மட்டும் இந்த நேரத்தில் நானும் ஐயா திரு அந்தியூர் செல்வராஜ் ஐயா அவர்களும் அன்பிற்குரிய டாக்டர் அமைச்சர் அவர்களும் நிச்சயமாக ஒரு உறுதியை உங்களிடத்திலே முன்வைக்கின்றோம். எதனால் இந்த கருத்துக்களை இங்கே நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொன்னால், ஒரு உரிமையோடு பழகுகின்ற பொழுது, ஒரு இன்முகத்தோடு பழகுகின்ற பொழுது, ஒரு பாசத்தோடு பழகுகின்ற பொழுது நம்முடைய தேவைகளை நம் குரலாக சட்டமன்றத்தில் எடுத்து வைப்பதற்கு நம்மில் ஒருவர் இருந்தால் அது நிச்சயம் நமக்கு நன்மை பயக்கும் என்ற எண்ணத்தோடு ஆதரவை தருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு நிச்சயமாக அது 2026இல் நிறைவேறும் என்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. நிச்சயம் அது உங்களுக்கும் இருக்கும் என்ற உறுதியோடு இந்த மாநாட்டை பொறுத்தவரை மேடையில் இருக்கக்கூடிய சான்றோர்கள் சுட்டி காட்டியதைப் போல கல்வி வேலை வாய்ப்பில் நம்முடைய அருந்ததிய சமுதாய சொந்தங்களுக்கு நிச்சயமாக முன்னுரிமை வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 3% இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக நூற்றுக்கணக்கானோர் மருத்துவர்களாக, ஆயிரக்கணக்கானோர் பொறியாளர்களாக, பட்டதாரிகளாக உயர்த்திய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தையும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களையும் சாரும். இன்னும் ஒரு சிறப்பு, இங்கே அண்ணன் திப்பம்பட்டி ஆறுசாமியார் அவர்கள் உள்ளிட்ட ஒரு சுட்டி காட்டியதைப் போல அந்த சட்ட முன்வடிவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து இன்றும் அதை பெருமையோடு எண்ணி பார்க்கக்கூடிய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஆக இந்த இடஒதுக்கீடு என்பது இங்கே படிக்கின்ற இன்னும் பல இளைஞர்களுக்கு நாம் முழுமையாக அவரிடத்திலே எடுத்து சொல்லி அவர்களுக்கு நாம் புரிய வைக்க வேண்டியது, எடுத்து சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாக நான் எண்ணுகின்றேன். பொதுவாக பல புதிய இயக்கங்கள் வரலாம், பல ஆண்ட இயக்கங்கள் இருக்கலாம்.
ஆனால் அவர்களெல்லாம் நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன செய்தார்கள்? இப்பொழுது இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி, நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் நம்முடைய சமுதாயத்திற்கு என்ன செய்கிறார்கள் என்பதை ஒரு கணம் கணக்கிட்டு சிந்தித்து பார்த்தால் நிச்சயம் வாழ்நாள் முழுக்க நாம் ஆதரிக்கக்கூடிய தலைவராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருப்பார்கள் என்பதை மட்டும் நாம் மனதிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அம்பேத்கர் பெயரிலே கல்வி வெளிநாடுகளிலே சென்று கல்வியை பயில்வதற்காக ஏறத்தாழ 36 லட்சம் வரை அந்த உயர்கல்விக்கு நிதியை தருகின்ற அரசு திராவிட மாடல் அரசு. அதை நடத்தக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதேபோல் அண்ணல் அம்பேத்கர் பெயரிலே தொழில் முன்னோடி திட்டத்தை தந்து நம்முடைய அருந்தைய சமுதாய மக்களையும் தொழில் முனைவோர்களாக மாற்றி இருக்கக்கூடிய அரசு திராவிட மாடல் அரசு. இந்த அரசை பொறுத்தவரை, நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை எந்தெந்த திட்டங்களை தருகின்றோமோ அந்த திட்டங்கள் எல்லாம் குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதிலே உன்னிப்பாக அந்த திட்டங்களை செயல்படுத்துகின்றார்கள். நான் இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்கின்றேன். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அதிகம் பயன்பெறக்கூடிய தாய்மார்கள் நம்முடைய அருந்ததிய தாய்மார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடும் உரிமையோடும் சுட்டி காட்டுவதில் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் காலை உணவு திட்டங்களாக இருக்கலாம், அதேபோல் தமிழ் புதல்வனாக இருக்கலாம், புதுமை பெண்ணாக இருக்கலாம். இன்னும் ஒருபடி மேலே சொன்னால் கலைஞர் கனவு இல்லமாக இருந்தாலும் கூட அதிகமாக பயன்பெறக்கூடிய எண்ணிக்கை நம்முடைய சொந்தங்கள் என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். ஆக ஒரு அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு நல்லாட்சியை தருகின்ற முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அந்த வகையில் நம்முடைய மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக நம்முடைய துணை பொதுச்செயலாளர்கள் சுட்டி காட்டியதை போல இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் நிச்சயமாக திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தோழமை இயக்கத்திற்கும் முழு ஆதரவை தந்திட வேண்டும். நம்முடைய அமைச்சர்கள் சுட்டி காட்டினார்கள். கடந்த 2021 தேர்தலிலே 68 விழுக்காடு வாக்குகளை திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு வழங்கினோம் என்று சொன்னார்கள். இந்த முறை 100 விழுக்காடு வாக்குகளையும் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளருக்கு வழங்கிட வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக உங்களிடத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நம்முடைய அமைச்சருடைய துறையில் ஏறத்தாழ 159 சமுதாய கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு திறந்து வைத்திருப்பவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். இன்னும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக காலனி என்ற சொல்லை அங்கே சட்டத்திலிருந்து நீக்கி, அந்த அகராதியிலிருந்து நீக்கியவர் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி என்பதை நாம் நினைத்து பார்த்திட வேண்டும். யாரும் கேட்கல, யாராவது கோரிக்கை வச்சோமா, இப்படி ஒரு கோரிக்கை இருக்குது, இந்த மாதிரி ஒரு காலனி என்ற பெயர் இருக்கிறதே, அதை நீங்கள் நீக்க வேண்டும் என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் சிந்தித்தார் நம் முதலமைச்சர், அதற்கு செயல் வடிவம் கொடுத்தார் நம் முதலமைச்சர். உள்ளபடியே வாழ்நாள் முழுக்க நாம் அதை எண்ணி பார்த்திட வேண்டும் என்று இந்த மாநாட்டின் வாயிலாக அன்போடு கேட்டுக்கொண்டு, அதேபோல இங்கு அமைச்சர்கள் சுட்டி காட்டியதைப் போல மாவீரன் பொல்லான் அவர்களுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான மணி மண்டபத்தையும் திருவுருவ சிலையும் திறந்து வைத்து நம்முடைய மண்ணிற்கு பெருமை சேர்த்திருக்கின்றார் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஆக இப்படிப்பட்ட அரசு என்பது குறிப்பாக கோவையை பொறுத்தவரை ஏறத்தாழ நான் அமைச்சரிடத்திலே சுட்டி காட்டினேன். 13,000 அருந்ததியர் மக்களுக்கு பட்டாக்களை இந்த 4.5 ஆண்டுகளில் வழங்கி கோவை மாவட்டத்தினுடைய தனி கவனத்தை செலுத்தப்பட்டிருக்கிறது. அதே போல் இன்னும் சொல்லணும்னா போஸ்ட் மெட்ரிக்கில் கல்வி உதவித்தொகையை பொறுத்தவரை ஏறத்தாழ 223 கோடி ரூபாய் அளவிற்கு இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடிய நம்முடைய சொந்தங்கள் பயன்பெற்றிருக்கிறார்கள் என்பதையும் அன்போடு தெரிவித்து கொண்டு, தாட்கோ மூலமாக ஏறத்தாழ 33 கோடி ரூபாய் அளவிற்கு கோவை மாவட்டத்தில் இந்த உதவிகளும் செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் பெருமையோடு சொல்லி, இங்கே நடத்தக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் திரு வெண்மணி அவர்கள் நடத்தியிருக்கக்கூடிய இந்த திசை காட்டும் திராவிடம் என்ற இந்த தலைப்பில் நடைபெறுகின்ற மாநாட்டை பற்றி நான் இடத்திலே சொன்னேன். மிக அருமையான தலைப்பை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னேன். நிச்சயமாக இந்த தலைப்பு திசை காட்டும் திராவிடம் என்பது தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, இந்தியாவிற்கே திசை காட்டும் திராவிட ஆட்சியை நடத்துகின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த மாநாட்டின் மூலமாக நம்முடைய அருந்ததிய சொந்தங்கள் அனைவருமே நிச்சயமாக 2026 தேர்தலில் உறுதுணையாக இருந்திட வேண்டும், ஆதரவாக இருந்திட வேண்டும். நாம் மட்டும் வாக்களித்தால் போதாது, நம் சொந்தங்கள், உறவுகள், நம்முடைய சகோதரர்கள் அனைவரிடத்திலும் சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கு ஆதரவளிக்க வேண்டும், வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த தேர்தலில் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த மாநாட்டை ஏற்பாடு செய்து மிக எழுச்சியோடு நடத்தியிருக்கக்கூடிய பேரன்பிற்கும்
பெருமதிப்பிற்கும் உரிய அன்பிற்குரிய அண்ணன் திரு வெண்மணி அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நிர்வாக பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பு கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் அன்போடு தெரிவித்து கொண்டு இந்த மாநாட்டிற்கு நம்முடைய கழகத் தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் வாழ்த்து செய்தியை வழங்கியிருக்கின்றார்கள். அந்த செய்தியை மட்டும் நான் ஒரு நிமிடத்திலே படித்து முழுமையாக உங்களுக்கு அந்த செய்திகளை பகிர்ந்து கொள்கின்றேன். வாழ்த்து செய்தி. திராவிட தமிழர் கட்சி சார்பில் கோவை வ.உ.சி. திடலில் வரும் 15ஆம் தேதி மாலை 3 மணிக்கு திசை காட்டும் திராவிடம் என்ற முழக்கத்துடன் மாநாடு நடைபெறுவதை அறிந்து பெரிதும் மகிழ்கிறேன். அருந்தியர் சமூக மக்களை ஒன்றிணைக்கும் வகையிலும் அந்த சமூகத்தை மேம்படுத்திட திராவிட மாடல் அரசு நிறைவேற்றியுள்ள 3 விழுக்காடு உள் ஒதுக்கீட்டை உறுதி செய்தது உள்ளிட்ட முன்னெடுப்புகளுக்கு நன்றி தெரிவித்திடவும் இந்த மாநாடு நடத்தப்படுவதாக அறிகிறேன். விளிம்பு நிலை சமூகத்தைச் சேர்ந்த அருந்ததிய மக்கள் மீது நமது திராவிட மாடல் அரசு என்றென்றும் முழுமையான அக்கறையுடனும் பரிவுடனும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இன்னும் செயல்படுத்தவும் இருக்கிறோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மாநாட்டை நடத்த உழைத்திடும் திராவிட தமிழர் கட்சியின் தலைவர் திரு வெண்மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட மாடல் அரசு 2.0 அரசு ஆட்சியில் அமர்வதை உறுதி செய்திடும் வகையில் நடைபெறும் திராவிட தமிழர் கட்சியின் இந்த மாநாடு வெற்றி பெற உளமாற வாழ்த்துகிறேன். அன்புடன் மு.க. ஸ்டாலின். இந்த வாழ்த்து செய்தியை உங்களிடத்திலே அன்போடு பகிர்ந்து இந்த மாநாட்டின் மூலமாக 31 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அண்ணன் வெண்மணி அவர்களுக்கு மேடையில் இருக்கக்கூடிய நாங்கள் ஐயா துணை பொதுச்செயலாளர்களும் மாண்புமிகு அமைச்சர்களும் இணைந்து மாண்புமிகு முதலமைச்சருடைய கரங்களிலே உங்கள் தீர்மானங்களை கொண்டு சென்று சேர்ப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் முன்வைத்து மீண்டும் ஒரு முறை வெற்றி மாநாட்டை நடத்தி இருக்கக்கூடிய அன்பிற்கும் பாசத்திற்கும் போற்றுதலுக்கு உரிய அண்ணன் திரு வெண்மணி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் கூறி நிறைவு செய்து தூத்துக்குடியை சார்ந்திருக்கக்கூடிய அம்பேத்கர் நகர் மீனாட்சி தொடர்வண்டி ஒப்பந்த தூய்மை பணியாளர் அன்பிற்குரிய மீனாட்சி அவர்கள் 35 பவுன் தங்க நகைகளை காவல்துறையிடம் ஒப்படைத்திருக்கின்றார். அவர்களுக்கு இந்த மேடையின் வாயிலாக பாராட்டுக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.